இலக்கிய சீரியலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, இலக்கியா கௌதம காப்பாற்றியே தீரணும்னு ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க இல்லையா? அந்த கஷ்டத்துக்கெல்லாம் கடவுள் பார்த்து ஒரு பலனளிக்கிற விதமாக இப்போ ஒரு முக்கியமான ஆதாரத்தை நம்ம இலக்கியா கிட்ட சேர்த்துட்டாங்க. அது எப்படி அப்படின்னா, நம்ம கௌதம் தாங்க. இந்த சீரியலில் எப்போதுமே இலக்கியா மனசொடைஞ்சு போகும்போதெல்லாம் கௌதமால தான் இலக்கியாவுக்கு ஒரு ஹிண்ட் கிடைக்கும். அதே மாதிரி தான் கௌதம் இந்த மூக்குத்தி ராஜாவை அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ண ட்ரை பண்ணார் இல்லையா? ஆனால் அந்த நேரத்தில் மூக்குத்தி ராஜாவுக்கு பிடிக்காத ஒருத்தவன் மூக்குத்தி ராஜாவை கொல்ல வந்தால, அந்த நேரத்தில் கௌதம் போய் அவனை அடித்து போட்டு மூக்குத்தி ராஜாவை காப்பாற்றிட்டாரு. இதில் மூக்குத்தி ராஜா மனசு மாறிட்டான். மனசு மாறி கௌதமை பார்த்து, இங்கே பாருங்கள் சார், நீங்கள் என் உயிரையே காப்பாற்றிருக்கீங்க. நான் உங்கள் உயிரை கொல்ல வந்தேன். ஆனால் நீங்கள் எதையும் யோசிக்காமல் என்னை காப்பாற்றினது நீங்கள் யாருங்கிறது எனக்கு தெளிவாக புரிய வச்சிருச்சு. என்னை மன்னிச்சிருங்க. நான் பண்ணது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறத நான் இப்போ உணர்ந்துட்டேன். இங்கே பாரு மூக்குத்தி ராஜா, நீ என்னை கொல்ல வந்தாலும் சரி வரலான்னு சரி, ஒரு உயிர் ஆபத்தில் இருக்கும்போது அந்த இடத்துல யாராக இருந்தாலும் காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. அதுதான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லவும் உடனே மூக்குத்தி ராஜா அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான். இங்கே பாரு, நீ சொல்லப்படுற ஒரு உண்மை என் குடும்பத்தையே காப்பாற்ற போகுது. ஏன்னா அந்த எஸ்எஸ்கே ஒன்றும் நல்லவன் இல்லை. அவன் உனக்கு பணம் தரலாம். அதுக்காக நீ பண்ண போகிற இந்த விஷயம் என் குடும்பத்தை எந்தளவுக்கு பாதிச்சுக்கு தெரியுமா? என் தம்பியை நாகனூர் ரவுடி கடத்தி வச்சுருக்கான். அது மட்டும் இல்லாமல் என் தம்பியால் நான் இன்றைக்கி ஜெயிலில் இருக்கேன். என்னையும் என் தம்பியையும் கடத்தி வச்சுட்டு அந்த எஸ்எஸ்கே என் ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே கஷ்டப்படுத்தி பார்க்குறான். ஒரு குடும்பத்தை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படுறதுல அந்த எஸ்எஸ்கே ரொம்ப 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 கேடு கட்டவன். அதனால தான் சொல்கிறேன், அந்த நாகு யாருங்கிற ஒரு சின்ன குழு கிடச்சாலும் போதும் எனக்கு. கண்டிப்பாக அந்த நாகு எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி அவன்கிட்ட இருக்க என் தம்பியை மீட்டு நானும் வெளியே போயிடுவேன். அப்படி வெளியே போனால் மட்டும்தான் எங்கள் அம்மாவை பார்க்க முடியும். ஏற்கனவே எங்கள் அம்மாவும் என் மனைவியும் நானும் என் தம்பி இல்லாமல் ரொம்பவுமே கஷ்டத்தில் இருக்காங்க. எங்களை இப்படி கஷ்டப்படுத்தி பார்க்கறதுல அந்த எஸ்எஸ்கேவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். தயவு செஞ்சு சொல்கிறேன், நீ எனக்கு ஏதாவது நன்றி கடன் பண்ணா என் தம்பியை கடத்திருக்க அந்த நாகு யார், எங்கே இருக்கா அப்படிங்கிற உண்மையை மட்டும் சொன்னால் போதும் அப்படின்னு கௌதம் சென்டிமெண்ட்டாக பேச, அந்த ஜெயிலரும், இங்கே பாரு மூக்குத்தி ராஜா, நீ காப்பாற்ற போகிறது சாதாரண ஆள் கிடையாது. இவர் மட்டும் வெளியே இருந்தான்னா எத்தனையோ ஏழை குடும்பத்தை காப்பாற்றுவார். ஏன் சொல்லப்போனால் என் பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்படப்போ என்கிட்ட அந்தளவுக்கு வசதி இல்லை. சார் தான் படிக்க வச்சார். என் பொண்ணு மட்டும் இல்லை, இன்னும் எத்தனையோ பேரை அவர் வாழ வச்சுருக்காரு. இவரெலாம் கண்டிப்பாக வெளியே இருக்கணும், 100 வயசுக்கு நல்லா இருக்கணும். அந்தளவுக்கு ஒரு நல்ல மனிதர் மூக்குத்தி ராஜா. அதனால் உனக்கு தெரிஞ்ச உண்மையை நீ சொன்னா இவர் கண்டிப்பாக வெளியே போகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு ஜெயிலில் சொல்லவும் மூக்குத்தி ராஜா யோசிக்கிறான். யோசிச்சுட்டு, இங்கே பாருங்கள் சார், நீங்கள் யார் என்னங்கதான் தேவையில்ல, என் உயிரை காப்பாற்றிருக்கீங்க. அதுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் சொல்லாமல் இருப்பேனா சார்? அந்த நாகு யாருங்கிறத அந்த உண்மையை நான் சொல்கிறேன் சார். அந்த நாகு யாருன்னா அப்படின்னு மூக்குத்தி ராஜா நாகுவை பற்றியும், நாகுடைய அட்ரஸ் எங்கே இருக்குது, அவன் இப்போ எங்கே இருப்பான், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த நாகுவை பார்க்க வாய்ப்பு இருக்குது. அப்படி மட்டும் இல்லாமல் அந்த நாகு அவ்வளோ ஈஸியாக தான் இந்த உண்மையை யார்ட்டையும் சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் எஸ்எஸ்கேவுக்கு ரொம்ப வருஷமாகவே வேலை பார்த்துட்ருக்கான். எஸ்எஸ்கே மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கான். இது வரைக்கும் அந்த நாகு செஞ்ச எந்த அப்பாயின்மெண்ட்டையுமே விட்டது கிடையாது. எல்லாத்தையும் சூப்பராக முடிச்சு கொடுத்துருக்கான். அதனால தான் எஸ்எஸ்கே நிறைய விஷயத்துக்கு அந்த நாகுவை தான் பயன்படுத்துவான். ஆனால் அது நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னு மூக்குத்தி ராஜா நாகுவை பற்றியும், நாகு எஸ்எஸ்கே 2 பேருக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பற்றியும் எல்லாத்தையும் புட்டு வைக்கிறான். அதை கேட்ட உடனே கௌதமுக்கு அப்போ தான் எல்லாம் புரியுது. ரொம்ப நன்றி மூக்குத்தி ராஜான்னு சொல்ல, இங்கே பாருங்கள் சார், நன்றிலாம் சொல்லி என்னை பிரித்து பார்க்காதீங்க. என் உயிரே காப்பாற்றிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார். இங்கே மட்டும் இல்லை, இனி எப்போ வேணாலும் என்ன உதவி வேணாலும் சரிங்க சார், என்கிட்ட தயங்காமல் கேளுங்க. என்னால் முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணுறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு மூக்குத்தி ராஜா சொல்ல, கௌதம் உடனே ஜெயிலரை பார்த்து, அண்ணன் தப்பாக நினச்சிங்கன்னா அவங்க ஃபோன் கொடுங்கண்ணா, கொஞ்சம் நான் என் மனைவிட்ட உடனே பேசணும். இந்த பற்றி எல்லாத்தையும் என் மனைவிட்ட சொல்லணும். அப்போ தான் அவள் உடனே போய் அந்த நாகோட வீட்டில் பார்க்க முடியும். அந்த நாகை மட்டும் கண்டுபிடிச்சி கார்த்தியை காப்பாற்றிட்டானா கண்டிப்பாக கோர்ட்டில் ஒப்படைச்சி எனக்கும் இந்த கடத்தலுக்கு சம்மந்தம் இல்லைன்னு என்னை வெளியே கொண்டு வந்துடுவா. அப்படி வெளியே வந்துட்டானா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி இருக்க அந்த எஸ்எஸ்கேவை சும்மா விடாமல் நான் அவனை என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவேனே அப்படின்னு சொல்ல, என்ன கௌதம் சார் இதெல்லாம் போய் கேட்டுருக்கீங்க, ஃபோன் கொடுங்கன்னா கொடுக்க போகிறேன், இது என்ன இருக்குது, இந்தாங்க சார் ஃபோனு அப்படின்னு கொடுக்க, இங்கே நம்ம கௌதமனே இலக்கியாவுக்கு கால் பண்ணுறாரு. இலக்கியா ஃபோன் எடுத்து ஹலோ யாருன்னு கேட்க, இலக்கியா நான் தான் கௌதம் பேசுகிறேன். கௌதம் நீங்களா? ஏது கௌதம் ஃபோனு, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஐயோ இலக்கியா, அதெல்லாம் நான் அப்படி சொல்கிறேன், நான் ஜெயிலில் தான் இருக்கேன், எனக்கு இந்த பிரச்சனை இல்லை, ஒரு முக்கியமான விஷயம் அதை பேசினா உனக்கு நான் கால் பண்ணேன். ஜானிக்கு ஒன்னே யார் இலக்கியா? அத்தை கௌதம் தான் பேசுகிறாரு, ஏதோ முக்கியமான விஷயமா, ஸ்பீக்கரில் போடு இலக்கியா. ஒரு நிமிஷம் இருங்க அத்தை. கௌதம் சொல்லுங்க கௌதம் அப்படின்னு இலக்கியா ஸ்பீக்கரில் போடுறாங்க. கௌதம் ஒன்னே, இலக்கியா எங்கே இருக்க? வீட்டில் கௌதம் இருக்கேன். ஒன்றில் இலக்கியா, அந்த நாகு யாருங்கிற உண்மையை நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
அந்த நாகு யார், எங்கே இருப்பான், அவன் எஸ்எஸ்கேவுக்கு எத்தனை வருஷமாக வேலை பார்க்குறான், எல்லா உண்மையும் இப்போ தெரிஞ்சு போச்சு. நான் சொல்கிற இடத்துக்கு போ. கண்டிப்பாக நாகு எங்கே இருந்தாலும் நைட்டு அந்த வீட்டுக்கு வருவானா, வந்துட்டு தான் போவானா. அப்படி நீ மட்டும் அங்கே போயிட்டு நாகு வரும்போது கரெக்டாக அவனை ஃபாலோ பண்ணி போனானா, கார்த்தி அவன் எங்கே கடத்தி வச்சுருக்காங்கிறத கண்டுபிடிச்சலாம் இலக்கியான்னு சொல்ல, இலக்கியா அவனே அப்படியே கௌதம், சூப்பர் கௌதம், அவன் இப்போ எங்கே வருவான், அவன் அட்ரஸ் எங்கே இருக்குது, எல்லாத்தையும் சொல்லுங்க கௌதம், நான் உடனே போகிறேன் அப்படின்னு இலக்கியா சொல்ல, கௌதமும் எல்லாத்தையும் சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே இலக்கியா, சூப்பர் கௌதம், இது போது கௌதம், கண்டிப்பாக நாளான்னைக்கு கோர்ட்டில் இந்த கேஸ் ஹியரிங் வரும்போது நான் அந்த நாகுவை கண்டுபிடிச்சி இவன் தான் குற்றவாளி அப்படின்னு அந்த கோர்ட்டில் எல்லார் முன்னாடி நிப்பாட்டி அவன் எதுக்காக கார்த்தியை கடத்தினான்னு எல்லார் முன்னாடி நிரூபித்து கண்டிப்பாக நான் அவங்கள வெளியே கொண்டு வருவேன் கௌதம். நீங்கள் மனசை மட்டும் தளர விடாமல் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பாதுகாப்பாக இருங்க கௌதம் அப்படின்னு இலக்கியா சொல்கிறாங்க. உடனே ஜானகி குடி இலக்கியா, நானும் பேசுகிறேன். ஐயோ கௌதம், இந்தாங்க அத்தை பேசுகிறாங்க. அம்மா சொல்லுங்கம்மா. கௌதம், இங்கே பாருப்பா, நீ கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருப்பா. நீ தான் இப்போ அந்த நாகு யாருங்கிற உண்மையை சொல்லிட்டால, கண்டிப்பாக இலக்கியா அதை கண்டுபிடிச்சி அவனை கோர்ட்டில் ஒப்படைச்சி உன்னை காப்பாற்றிடுவாப்பா. நல்லா சாப்பிடுப்பா, நிம்மதியாக தூங்கு கௌதம், புரியுதா? சரி ஜானு, நான் வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கௌதம் ஃபோன் வச்சுறாரு. உடனே ஜானகி உடனே, அப்பா கடவுள் இருக்காரு, கடவுள் நல்ல ஒரு வழி காட்டிட்டாரு. இன்றைக்கி தான் கோயிலில் மனசார வேண்டிக்கிட்டேன், என் பையனை காப்பாற்றுறதுக்கு ஒரு வழியை காட்டுப்பா அப்படின்னு. அது எப்படியோ இன்றைக்கி முடிஞ்சு போச்சு. இலக்கியா, அவனை பிடிச்சிடலாம்மா. ஐயோ அத்தை, அந்த நாகு யார், எங்கே இருப்பான்னு எல்லா உண்மையும் கௌதம் இப்போ சொல்லிட்டாரு. நாம் இப்போ போய் நேராக அந்த நாகுவை பார்த்தோம்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக அவன் வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு போவான். அவனை ஃபாலோ பண்ணி போனால் அந்த நாகு எந்த இடத்துக்கு போங்கிறத கண்டுபிடிச்சி அது மூலயமா நாம் கார்த்தியை காப்பாற்றிடலாம் அப்படின்னு இலக்கியா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரேவதி, இந்த எஸ்எஸ்கே எப்படியும் அந்த கார்த்தியை பற்றி நாகுகிட்ட பேசுவான், எப்படியாவது கைங்களும் பிடிச்சணும் அப்படின்னு நம்ம ரேவதி எஸ்எஸ்கே பின்னாடி சுற்றுறாங்க. எங்கே போனாலும் எஸ்எஸ்கே இருக்கிற பாவம் பார்த்து கூட்டுறது, மாப்பு போடுறதுன்னு அவங்க வேலையை பார்த்துட்டே இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது எஸ்எஸ்கே ரொம்ப கடுப்பாக ஆஃபீஸ் வராது. வந்துட்டு இந்த மூக்குத்தி ராஜ் என்ன தான் பண்ணுறான், ஜெயிலுக்கு போய் ஒரு வாரம் ஆகப்போகுது, நாளான்னைக்கு கோர்ட்டில் கேஸ் ஹியரிங் வருது, அதுக்குள்ளே இந்த கௌதமை கொண்டுறான்னு சொன்னால் இது வரைக்கும் ஒரு ரியாக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு மூக்குத்தி ராஜாவுக்கு நம்ம எஸ்எஸ்கே கால் பண்ணுறாரு. மூக்குத்தி ராஜா ஜெயிலையும் ஃபோன் யூஸ் பண்ணுறான். மூக்குத்தி ராஜா எடுத்து ஹலோன்னு சொல்லவும் எஸ்எஸ்கே உடனே, ஏய் மூக்குத்தி ராஜா என்னடா பண்ணுற, உன்னை நான் எதுக்கு அமிச்சேன், ஜெயிலுக்கு போய் இந்த கௌதமை கொண்டுடுன்னு சொன்னால, நாளைக்கு கோர்ட்டில் கேஸ் ஹீரிங் வருது, அந்த ஹீரிங் வரும்போது கௌதம் உயிரோடு இருக்கக்கூடாது, என்ன தான் பண்ணுற, எனக்கு சீக்கிரமாக அந்த கௌதமை கொண்டுடு அப்படின்னு மூக்குத்தி ராஜாட்ட எஸ்எஸ்கே பேச எல்லாத்தையுமே கௌதம் பக்கத்துலேருந்து கேட்டுருக்காரு. கௌதம் ஒன்னே, டே எஸ்எஸ்கே, உன் திட்டம் எல்லாமே தெரிஞ்சு போச்சுடா, நீ இன்னும் எத்தனை பேர் அனுப்பினாலும் சரி என்ன உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நீ யாருமே உண்மையை நிரூபித்து உன்னுடைய முகத்தை கிழிச்சு நீ பண்ண எல்லா பாவத்தையும் சேர்த்து உன்னை ஜெயிலுக்கு அனுப்பாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு கௌதம் சொல்ல பதறி போய் நம்ம எஸ்எஸ்கே ஃபோனை கட் பண்ணிடாரு. இது எப்படி சாத்தியம், மூக்குத்தி ராஜாவுக்கு தானே கால் பண்ணோம், எப்படி கௌதம் பேசுகிறான், அப்போது மூக்குத்தி ராஜா யார், எதுக்கு உள்ளே வந்தாங்கிறத கௌதம் கண்டுபிடிச்சிருப்பானோ, போச்சு, எல்லா பிளானும் சொதப்பிடுச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு எஸ்எஸ்கே திருத்துன்னு முடிக்க, ஒரு பக்கம் கௌதம் எப்படி இலக்கியா இந்நேரத்தில் நாகுவை கண்டுபிடிச்சிருப்பா, பிடிச்சி கார்த்தியை மீட் எடுத்துருப்பா, கண்டிப்பாக அந்த நாகுவை கொண்டாந்து கோர்ட்டில் படித்து நம்மளையும் வெளியே கொண்டு வந்துடுவான் அப்படிங்கிற நம்பிக்கையில் கௌதம் ஒரு பக்கம் இருக்காரு. இலக்கியா நாகுவை ஃபாலோ பண்ணி போவாங்க. எப்படி நாகுவை ஃபாலோ பண்ணி போய் கார்த்தியை காப்பாற்ற தான் போகிறாங்க. நாளான்னைக்கு கோர்ட்டில் இலக்கியா சொன்ன பர்மிஷன் அதே டைமில் இந்த நாகுவை போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சி அது மூலிமா இந்த கடத்தலுக்கும் கௌதமுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நிரூபித்து, ஸோ கௌதமை நிரபராதின்னு நம்ம இலக்கியா வெளியவும் கொண்டு வர போகிறாங்க. நம்ம எஸ்எஸ்கே பண்ண எல்லா தப்புக்கும் அவனுக்கு சரியான தண்டனையும் இலக்கியா வாங்கி கொடுப்பாங்க.